ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்பி சினிமாக்காரன். இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டேன். கிங்டம் இந்த படம் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் போகல. சரி, விஜய் தேவரகொண்டா மூவினால நான் போய் பார்த்தேன். படம் பார்க்க போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த கண்டென்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு சொல்லலாம். அந்த கண்டென்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத நான் போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன விஷயங்கள் இந்த படத்தை பற்றி என்ன இருக்க போகிறோங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கதையை பார்த்துருவோம். இந்த படத்தோட கதை, கிங்டம் படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, இவர் ஒரு சாதாரண கான்ஸ்டபிளாக இருக்காப்புல. அதுக்கப்புறம் மற்றவங்களோட உதவியால் ஒரு ஸ்பையாக ஆகிறாப்புல. ஸ்பை ஆகி அதுக்கப்புறம் அங்கே போய் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறாப்புல. அப்படி கலெக்ட் பண்ணும்போது இவருக்கு ஒரு விஷயம் ஏற்படுது. அதே மாதிரி அங்கங்கே என்னென்ன பிரச்சனை நடக்குது, இவர் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை நடக்க போகுது, அப்படி இவர் கடைசியில் அந்த பிரச்சனையை முடிச்சாப்புல இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட கதையை. படம் பார்க்கும்போது எனக்கு வந்து பர்சனலாக தோன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படம் லைட்டாக ரெட்ரோ ஷாயில் இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். விஜய் தேவரகொண்டாவோட கம்பேக் வந்து பார்த்திங்கன்னா பக்காவான ஒரு கம்பேக் தான். பட் அவர் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் ரொம்பவே ரொம்ப டஃப்பாக இருந்தாலும் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருந்தாப்புல. படத்தோட டேரக்டர் கௌதம் அதானி. அவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்திங்கன்னா ஜெஸ்ஸி. அந்த படம் வந்து எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானியோட ஆக்டிங் ஸ்கோர் வந்து செம்மையாக இருக்கும். அதே மாதிரி அவரோட டைரக்ஷன் அந்த மேக்கிங் எல்லாமே செம்மையாகவே இருக்கும். ஜெஸ்ஸி, கிங்டம் இந்த ரெண்டு படத்தோட கம்பேர் பண்ணால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வேறு ஜானர், கிங்டம் வேறு ஜானர். ஜெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வயலண்ட்டாக போகும். அதாவது ஸ்போர்ட்ஸில் அவங்க எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க, அவர் கடைசியில் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணி ஜெயிச்சாப்புல இல்லையா அப்படின்னு சொல்கிற கதை வந்து ஜெஸ்ஸி. கிங்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் கேங்ஸ்டர் கமர்ஷியல் ஆக்ஷன் பேக்கு தான் இந்த படத்தை அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் தேவரகொண்டாவோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் தான். பட் அந்த ஆக்டிங் இதில் வந்து பண்ணி நல்லாவே இருந்துச்சு. கதையை இன்னும் நல்லாவே அவங்க ஸ்கோப் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் எனக்கு பர்சனலாகவே தோணுச்சு. கதை ஓகே தான், கதை கொஞ்சம் புதுசாக இருக்குது. சோஷியல் மெசேஜ் வந்து நிறைய விஷயங்கள் சொல்ல வர்றாங்க. ஆனால் அதை எப்படி சொல்லணும்னா அதை சீக்ரெட்டாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே போகிறாங்க. கடைசியாக அதை ரிவீல் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஸ்பாயர் பண்ண விரும்பலை, நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கதை எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வரும். அதனால தான் நான் வந்து அதை சொல்லாமல் இப்போ நான் தவிர்க்கிறேன். படத்தில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஆனால் விஜய் தேவரகொண்டா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராகவே பண்ணியிருந்தாப்புல. அதை ஹேண்டில் பண்ணுற அந்த விதம் இருக்குதுல்ல, அது சூப்பராகவே இருந்துச்சு. அடுத்தது இந்த படத்தோட ரெண்டாவது ஹீரோ அனிருத். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பிச்சுட்டா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் இந்த பிஜிஎம் வேணும் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல அவர் பண்ணுறாப்புல. இல்லாத இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா அந்த சைலண்ட்டான மூடில் வச்சுக்கிறாப்புல. மற்றபடி சாங்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான சாங்ஸ் தான், ஒரு சாங் தான் இருக்குது. மற்றபடி லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். லவ் போர்ஷன்ஸே இந்த படத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். லவ் போர்ஷன்ஸ் மட்டும் இந்த படத்தில் இருந்தால் இந்த படம் கொஞ்சம் லேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் அதை தவிர்த்துறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. படத்தில் நிறையா ஸ்க்ரீன் பிளே, அதாவது நிறைய கேரக்டர்ஸ் வந்து வர்றாங்க. ஆனால் அதை ஒவ்வொரு கேரக்டர்ஸும் தான் நமக்கு மனசில் பதியும், அதாவது மைண்டில் பதியும். மித்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்து போவாங்க, அவ்வளோதான். இந்த படத்தில் நடிச்சிருக்க வில்லன் சத்யஜித், அவர் வந்து நிறைய மலையாளம் படத்துலலாம் நடிச்சிருக்காப்புல. அவர் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காப்புல. வில்லனோட ஆக்டிங் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல் தான். வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான வில்லன்லாம் அப்படி எதுவும் கிடையாது. இன்னும் அந்த வில்லன் கேரக்டர் இன்னும் ஸ்கோப் கொடுத்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எல்லா படத்துலையும் நீங்கள் வில்லன் பார்த்தீங்கன்னா ஒரு நக்கலாக சிரிப்பாப்புல, கோவம் வந்தால் ஒருத்தன் பிடிச்ச அடின்னு அடிப்பாப்புல, அதை அடிக்குமோ மூஞ்சில் ரத்தம் தெளிக்கும். இந்த மாதிரி நிறையா படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த சாயல் இந்த படத்தில் இருக்குது. வில்லனுக்கு மெயினாக அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அது பார்க்க போகிற ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லலாம். அனிருத் இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் அந்த பிஜிஎம்மாக பின்னிக்கிட்டு இருக்காப்புல. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் தேவரகொண்டா ஆக்டிங் ஸ்கோப்பில் வந்து ஓரளவுக்கு நல்லா அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்காப்புன்னு சொல்லலாம்.
ஆக்டிங் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காப்புல. அவரோட ப்ரீவியஸ் மூவி கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பெஸ்ட்டான மூவியாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சமீபத்தில் நடித்த எல்லா படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டல்லாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்காத மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்படி சொல்லணும்னா ப்ரிவியூஸ் படங்களில் விட இவரோட படங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டான விஜய் தேவரகொண்டா பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இந்த படத்தோட கதை, இந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைன்ஸ் இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. ப்ளஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 சொல்வேன். ஒன்று ஆக்ஷன், இன்னொன்று பேக்ரவுண்ட் ஸ்கோர். மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா வில்லனோட கேரக்டர் இன்னும் நல்லாவே ஸ்ட்ராங்காக பண்ணின்னு இருக்கணும். அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. அதான் ஒரு பெரிய மைனஸ். ஓகே, ரொம்ப நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அவங்க சொல்ல வர மெசேஜ் ரொம்பவே அதை தெளிவாக புரியுது. ஆனால் அது சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கிளைமேக்ஸ் வரைக்கும். கிளைமேக்ஸ் கொண்டு வந்த விடம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த ஃபினிஷிங் முடிக்கிறதும் நல்லாவே இருந்துச்சு. டோட்டலி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் தேவரகொண்டாவுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கம்பேக் மூவி. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இனிமேல் தான் இந்த படத்தை பார்க்க போனீங்கன்னா அதே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் கிங்டம் படத்தை ஒரு ரிவ்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் அதிகமாக நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் தான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் எஃப்பி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.